கர்த்தருடைய பரிசுத்தமான பெயருக்கு புகழ் உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். மார்க் 14ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்துலேருந்து பார்க்கலாம். இயேசுவை பிடிச்சிட்டு எப்படி சாட்சி கிடைக்காதனால அவங்க ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஒருத்தர் சாட்சி சொன்னாருங்க, தேவாலயம் கஷ்டப்பட்டு நம்ம முன்னோர்கள் கட்டின தேவாலயத்தை அவர் உடைப்பேன்றாரு, உடச்சி போட்டுருவேன்றாரு. நம்ம எல்லாருக்கும் அது நஷ்டம், எவ்வளோ பெரிய நஷ்டம். பிரதான ஆசாரியரே இப்படிலாம் இவர் சொன்னார். அதில் வேற கைப்படாமல், வேலையாட்களே இல்லாமல், கை வேலை இல்லாத ஒரு தேவாலயத்தை கட்டுவாராம். அதுவும் எத்தனை நாள் கட்டுவார்னா 3 நாள் கொடுத்தா போதுமா கட்டிடுவாராம். என்ன இப்படிலாம் பேசுகிறார்? ஆனால் ஏசு எந்த விதத்தில் அவர் சொன்னார் அதான் அவங்க புரிஞ்சிக்கல. தேவாலயம்லாம் நாம தான் தேவாலயம். சரி, கைவேலை அல்லாத இன்னொரு தேவாலயத்தை ஆண்டவர் கெட்டுவேன் இருக்கார். நம்ம கை வேலைப்பாடு உள்ள ஆலயம். ஏன்னா ஆதாம தேவன் தொட்டு தான் உருவாக்கினார், வார்த்தையால் உருவாக்கலை. நம்ம வார்த்தையால் உருவாக்கப்பட்டவங்க இல்லை. இந்த ஒளி, வெளிச்சம் இதெல்லாமே வார்த்தையாலே உருவாக்குனார்ல. எல்லாம் மரம், செடி, கொடி எல்லாமே வார்த்தையாலேயே உருவாக்குனார். ஆனால் மனிதனை எப்படி உருவாக்குனார்? கை வேலை. அவருடைய கைவேலை தான் மனிதன். கைவேலைப்பாடு நிறைந்தவன் தான் மனிதன். அவர் கைப்பட்டு தான் நம்ம வந்தோம். அப்போனா அவருடைய உடம்ப, அவர் மனிதன் தானே, மனிதனாக தானே வந்தார். அவர் செத்துட்டாருன்னா அதான் அந்த ஆலயம். அவருடைய உடம்பு தான் ஆலயம் சொல்கிறாரு. அவர் இறந்துட்டாருன்னா இன்னொரு ஆலயம் எப்படி இருக்கும்னா கைப்படாமல் வந்த ஆலயமாக இருக்கும். கைப்படாமல் செய்த உடம்பு. இனிமேல் பிதா நம்மளுக்கு கொடுக்க போகிற உடம்பு எப்படி இருக்கும்? கையால் வைத்து செய்த உடம்பாக இருக்காது, கை வேலைப்பாடு இல்லாத ஒரு உடம்பாக இருக்கும். முன்னாடி மண் எடுத்து செய்தாங்களே, இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம 2வது வருகையின் போது அவரோடு எதிர்கொண்டு போவோம்ல, அதற்கு ஒரு உடம்பு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் டக்கு டக்குன்னு உடம்பு கிடைக்கும். நம்மளுக்கு இந்த உடம்பை தூக்கி போட்டு இன்னொரு உடம்பை எடுத்துகிட்டு போவோம். அந்த உடம்பு தேவனுடைய கையே படாமல் செய்த உடம்பாக இருக்கும் அப்படின்னு இயேசு இந்த இடத்துல சொல்லியிருந்தார். அதான் அந்த சாட்சி சொன்னவனுக்கு அவன் மண்டையில் புரியல. இதை இவர் ஒரு துரோகி, இப்படி தேவாலயத்தையே உடைப்பேன்றாரு அப்படிலாம் பேசினான். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பேசுகிறாங்களே, உனக்கு விரோதமாக இவ்வளோ பேசுகிறாங்களே, ஒரு உத்தரவு கூட சொல்ல மாட்டேங்கிறியே, ஒரு பதில் கூட சொல்ல மாட்டேங்கிறியேன்னு பிரதான ஆசாரியன்னு கேட்குறான். ஆனால் அவங்களுக்கு தெரியுமா, அவர் பிரசங்கம் பண்ணுற எல்லா இடத்துலையும், அவர் போதிக்கிற எல்லா இடத்துலையும் பிரதான ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்லாம் துண்டை காலம் துணியை காலம் தான் ஓடி போனாங்க. பதிலுக்கு பதில் பயங்கரமாக கொடுத்து தான் அனுப்புனார். யாருமே ஒரு கேள்வி கேட்கக்கூட துணியலை. அந்த அளவு டஃப்பாக தான் அவர் பதில் கொடுத்து அனுப்பினார். வாயை மூட வச்சு அனுப்பிட்டார். யாரெல்லாம் வாய் திறந்தாங்களோ அவங்க வாயை மூடிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. அந்தளவு பேசினார் இயேசு. ஆனால் இந்த டைமில் அவர் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்னா அவர் நம்மளுக்கு மரண தண்டனை நம்ம ஏற்றுக்கணும், பிதா சொல்லிட்டாரு, எதுவும் பேசக்கூடாது. அதுதான் காரணம் அவர் அமைதியாக இருந்தது. ஆனால் பிரதான ஆசாரியன் கேட்குறான், நீங்கள் சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? உடனே மனுஷகுமாரன் உடனே ஏசி எதை சொல்கிறாரு பாருங்களேன். நான் இவ்வளோ நாளாக நான் மேசியான்னு சொல்லியாச்சு. எல்லா பிரசங்கத்துலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அற்புதத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன சொன்னாலும் உங்கள் மண்டையில் ஏற போகிறது இல்லை. நான் மேகங்களோடு வருவேன், அதை நீங்கள் பார்ப்பீங்க. பிதாவுடைய ரைட் ஹேண்ட் சைடில் சேரில் உட்கார்ந்துருப்பேன். வானத்தின் மேகங்கள் மேல் வருவதை நீங்கள் காண்பீர்கள்னா, இவங்களாம் யார்? பாவிகள் முன்னாடி தான் பேசுகிறார். அப்போனா இது 2வது வருகை கிடையாது, 3ஆம் வருகை, பகிரங்கமான வருகை. இது சீக்ரெட் கம்மிங் கிடையாது, பகிரங்கமான வருகையை பற்றி இவங்ககிட்ட பேசுகிறாரு. நான் வருவேன்ல, அப்போ பார்ப்பீங்க, நீங்கள் தான் பார்ப்பீங்க. பாவிகளை பார்த்து தான், பாவிகள்லாம் உயிரோடு எழுந்துப்பாங்களே, அப்போ அவங்க பார்ப்பாங்க எப்படி இவரையா நம்ம கொலை பண்ணோம். அப்போ பார்ப்பேன் பிரதான ஆசாரியனை பார்த்து. அப்போ அந்த பிரதான ஆசாரியன் பார்ப்பாளா, ஐயோ இவரை தானே நம்ம கொலை பண்ணோம். அப்போ 3வது வருகையின் போது அவன் பார்ப்பான், குத்தினவர்கள் எல்லாம் பார்ப்பாங்க. இதை தான் இயேசு சொன்னார், உன் தலையில் என்ன சொன்னாலும் ஏற போகிறது இல்லை.
ஓ மண்டை அப்படி, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நீ பார்ப்ப என்ன, 3வது தடவை நான் வரும்போது, 3வது தடவை நான் மேகங்களோடு வருவேன். இப்பொழுது நான் பாவமாக அரெஸ்ட் ஆகி வந்திருக்கேன், ஆனால் அப்போ அப்படி கிடையாது, மேகங்களோடு வருவேன். நீ வந்து அப்போ பார்ப்ப, நான் பிதாவுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறத நீ பார்ப்ப. உடனே பிரதான ஆசாரியனுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போட்டுட்டு, இனிமேதுக்கு சாட்சி, பாருங்க தேவனையே திட்டுறான், தேவ தூஷணம் சொல்கிறான், இதுதான் இவனை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு பிரதான ஆசாரியன் சொல்கிறான். மரணத்துக்கு இவன் பாத்திரனாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க. உடனே இவரை வந்து எல்லாரும் இவர் மேலேயே துப்புறாங்க, அவருடைய முகத்தை மூடுறாங்க, அவரை கொட்டுறாங்க எல்லாரும். ஞான திருஷ்டியில் சொல்லுங்கள், நீங்கள் கிறிஸ்து தானே சொல்லுங்க அப்படின்னு எல்லாருமே கொட்ட ஆரம்பித்தாங்க. வேலைக்காரர்லாம் அவருடைய கன்னத்தில் அரைஞ்சாங்க, அவரை கொடுமைப்படுத்தினாங்க. அவங்களுக்கு என்ன, பாவிகள் தான், அவங்கள திருத்த முடியாது, அவ்வளோதான். ஏசு அதனால தான் 3வது வருகையின் பற்றி சொல்லிட்டாரு. ஆனால் மனசு வந்து இப்போ நம்மளாம் ஏற்றுருக்கோன்னா, நம்ம மனசில் நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு பிதா வந்து கிருபை கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம இயேசுவை ஏற்றுருக்கோம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கலன்னா ஒன்றும் செய்ய முடியாது, அவங்கக்கிட்ட கிருபை இல்லை. இப்போ நம்ம இயேசுவை ஏற்றிருக்கிறதே ஒரு பெரிய விஷயந்தாங்க. நம்ம இருதயத்தில் அந்த ஏற்றுக்கொள்ள அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஆண்டவர் வந்து அந்த குணத்தை, அந்த தன்மையை கொடுத்துருக்காரு. அதனால தான் நம்ம இயேசுவை வணங்குறோம். அதுவே பெரிய சிலாக்கியங்க. இயேசுவை வணங்குறோம் பார்த்தீங்களா, அதுவே பெரிய சிலாக்கியம். இயேசு தான் தேவனுடைய குமாரன் என்று நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல, அதுதான் பெரிய சிலாக்கியம். ஆனால் அந்த பாவிகள்னு சொல்கிறாங்களே, தேவன் அத்தனை கும்பல், பிரதான ஆசாரியர், வேத பார்க்குறது, இவங்கெல்லாம் 3வது வருகையின் போது தான் அவங்களுக்கு தெரியும் இயேசு இவர்தான் வந்து தேவனுடைய குமாரன் என்று அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்கு தெரிஞ்ச என்ன பிரயோஜனம்? அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டால் நேரம் நரகு தான் போகணும். எந்த கிருபையும் கிடையாது அவங்களுக்கு. நம்மளுக்கு தேவன் நிறைய கிருபையை கொடுத்துருக்காரு, அதற்காக நன்றி சொல்வோம். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.